ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். அடியேன் இன்றைக்கு தரிசனம் செய்ய வந்த திருக்கோவில் ஸ்ரீ நாககாளியம்மன் திருக்கோவில், முத்துப்பேட்டை வட்டம் ஜாம்புவானோடை அப்படிங்கிற ஒரு இயற்கை எழில்மிக்க இந்த ஒரு கிராமம். இந்த திருக்கோவிலை ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய மனிதர் பல்வேறு சிரமங்களை கண்டு இந்த திருக்கோவிலை மிகப்பெரிய அளவில் உருவாக்கியிருக்காங்க. இங்கே திருமணம் மற்ற அனைத்து விசேஷங்களும் நடக்குது. இப்போ சமீபத்தில் 98 கும்பாபிஷேகம் கண்ட இந்த திருக்கோவிலினுடைய ஸ்ரீ மகா காளி தன்னால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு காளியம்மன் சிலையாகும். இப்போ பல்வேறு விஷயங்களை பற்றி அந்த திருக்கோவிலினுடைய ட்ரஸ்டி ஐயா அவர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வாருங்கள். நமஸ்காரம். எங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த திருக்கோவில் நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அப்படிங்கிற சிறப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். இது ஏற்கனவே ஒரு பெரிய சிவாலயம் இருந்திருக்கு. அந்த சிவாலயத்துக்கு திரும்போது அப்போ கஜினி முகமது பேரில் அப்போ படையெடுக்கும்போது இந்த விக்கிரகங்களை எல்லாம் குளத்தில் போட்டு மூடிட்டு மூடிட்டு விட்டாங்க. சமயத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி அந்த குளத்தை நோண்டும் போது ஒரு 16 சிலை அதில் இருந்து கிடச்சிச்சு. அதில் நடராஜர் சிலை, மாணிக்கவாசர், விநாயகர், அப்பர் சுந்தரர், இந்த மாதிரி நிறைய சிலை கிடச்சிச்சு. சென்ற ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு 11 சிலை அதுலேருந்து கிடச்சிச்சு. அதுக்கு தென்புறமாக கீழேருந்து எழுந்திரிச்சது இந்த நாகாளியம்மன். இந்த நாகாளியம்மன் எல்லைக்காளியாக இருந்திருக்கு. அப்போது ஒரு சிறிய மரத்தடியில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் கட்டி இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு மண்டபமும் மற்ற வசதிகளும் சுகாதார வசதிகள் சுற்றி தூய்மையாக இருக்கிறதுக்காக எல்லாம் பேப்பர் பிளாக்கெல்லாம் போட்டு இன்றைக்கி சிறப்பாக வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே அபிஷேகம் நடக்கும். அதுக்கு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்போம். டெய்லியே வர்ற பக்தர்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சும்மா கோயிலுக்கு மட்டும் பூஜை வைக்காமல் ஒரு 10 பேர் வந்தாக்க இந்த 10 பேருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறோம். எல்லாம் குடி தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. அது இப்போ இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கலாம். இந்த பகுதி மக்கள் அப்படின்னே கிடையாது. காளியம்மன் திருக்கோவில் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலும் காளி தாயினுடைய சக்தியை பற்றி தெரிஞ்சவங்க தேடியே வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இது நிச்சயமாக உங்களுக்குள் உள்ள ஆன்மீகமும் இறை சக்தியும் உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இதெல்லாம் உருவாக்க முடியும். ஒரு சாமானியர்களால் இதெல்லாம் பண்ணுறது மிகவும் கடினம். அப்புறம் அந்த சிலை எப்படி எடுத்தீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் கட்டினீங்க, கொஞ்சம் கொஞ்சமான்ற விஷயத்தையும் மக்களுக்காக சொல்லுங்கள். 50 வருஷத்துக்கு முந்தைய அந்த சிலை ஒரு 100 வருஷம் இருக்கும். 100 வருஷத்துக்கு முந்திலேருந்தே வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. பின்னாடி ஒரு சின்ன கோயில் கட்டி அதில் எடுக்கும்போது தான் தூக்கி அதில் வச்சு அதில் இது பிரதிஷ்டை பண்ணாப்புல. அதுக்கு பிறகு ஒரு சித்துக்காடுன்னு ஒரு ஊரில் உள்ள ஒரு 99 வயசு ஐயரை அழைச்சிட்டு எந்த இடத்துல செய்யலாம்னு சொல்லி அப்புறம் அவர் ஒரு இடத்த காட்டினார். அதுக்கு பிறகுதான் இந்த கோயில் மண்டபங்கள் சுற்றி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு எல்லாருமே ஒரு வருஷத்தில் 5 நாள் திருவிழா நடக்கும். பாக்கி விசேஷ காலங்கள்ல எல்லாம் இருக்குது. டெய்லி பூஜை உண்டு. 10:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணி வரைக்கும் ஐயர் இங்கே இருப்பார். டெய்லி ஒரு கால பூஜை இங்கே நடக்குது. ஒரு கால பூஜை நம்ம கிராமத்தில் கோயிலுக்கு வர்ற வருவாயிலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த திருக்கோவிலுக்குள்ள இடங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பல நன்கொடைகள் பெற்று பெருமுயற்சி எடுத்து இதற்குரிய இடத்தையெல்லாம் நீங்கள் தேர்வு செய்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. பொதுமக்களுடைய பணம் ஒவ்வொருத்தையும் அரைக்குழி ஒரு குழின்னு பணம் வாங்கி இந்த இடத்த வாங்கி தான் இந்த கோயிலை கட்டணும். இதற்காக இந்த எந்த இடத்துல கட்டலாம் அப்படிங்கக்கூடிய அதையெல்லாம் மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியாரை கூப்பிட்டு, சாஸ்திரிகளை கூப்பிட்டு, ஒரு பெரியவரை கூப்பிட்டு அந்த இடமெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ இந்த திருக்கோவிலில் ஒரு மிகப்பெரிய திருமணத்திலேருந்து சிறிய திருமணம் வரைக்கும் நடக்கக்கூடிய திருமண வசதி செய்யக்கூடிய வசதிகள் வச்சுருக்கீங்க. அதோடு கூட மிக குறைந்த வாடகையை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஏழை மக்களுக்காக இந்த வசதியை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு ரேட் வச்சுருக்கோம். ஒன்றுமே வழி இல்லாதவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கிட்டு சகல வசதியோடு, அதாவது
இலை எடுக்க ஆள்லேருந்து மின்கட்டணத்துலேருந்து இந்த ஹைட்ராலிக் வண்டி குப்பை கொண்டு ஓட்டுறது எல்லாம் சேர்த்து 10,000. குறைந்த செலவில் அவங்களுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படுத்துறதுக்கு அப்படி. இப்போது இந்த திருக்கோவிலில் உள்ள அம்மா சக்தி தாய் வந்து நாககாளியம்மன் வந்து ஏற்கனவே சிதையுண்டு மண்ணிலேருந்து எடுத்தீங்க. அதே போன்று இங்கே அதற்கு அருகாமையிலே சிவாலயம் இருந்து அது கஜினி முகமது படையெடுப்பில் அந்த சிவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அடையாளங்கள் இருக்கிறது. அதோடு வந்து இன்னொன்று இந்த ஜாம்புவான் ஓடை அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அது யார்? அது ரொம்ப முக்கியம். வந்து பக்கபலமாக மந்திரியாக இருந்தவர் ஜாம்பவான். அவர் வந்து இந்த ஜாம்பவானுடைக்கு வரும்போது இங்கே தங்கியிருந்தாகவும் அதுக்கு ஒரு பெரிய ஓடையே இருக்குது, நீர் ஓடை இருக்குது. அதில் வந்து தண்ணி இருந்ததாகவும் இங்கே இருந்து தான் இலங்கைக்கு புறப்பட்டு போனதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த ஜாம்பவானுடைய அப்படிங்கிற இந்த ஊரை வந்து நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். இந்த ஊரை பார்க்குறப்ப எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு இயற்கை எழிலோடு உள்ள ஒரு கிராமமாக இருக்குது. மிகப்பெரிய ஆன்மீக தோற்றம் இங்கே இருக்குது. எல்லாமே ஒரு வசதியான ஒரு நிலையில் மக்கள் வாழ்வதற்கு இந்த எல்லை காளி சக்தி காளி உதவுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாக அவர்களுடைய வீடு வாசல்லேருந்து அடியேன் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இதுலேருந்து 22 மைல் தான் இலங்கை. ஓ, இங்கே இருந்தா? இங்கேருந்து இந்த லகுன்லாம் இங்கே. ஓ, சரி சரி சரி. ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் லகுன் இருக்குது. அதுக்கு போட்டு வசதி எல்லாம் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் போட்டு வசதி இருக்குது. இந்த லகுன் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து 22 மைல் இலங்கை. ஓ, ஆகவே வந்து ஸ்ரீ ராமபிரான் வந்து இந்த இடத்துக்குலாம் தான் தங்கி இருந்துட்டு போயிருக்காரு, சந்தேகம் இல்லாமல். இந்திய பெருங்கடலுக்கு கடைசி ஊர் தான். இதுக்கு அங்கிட்டு ஊர் இல்லை. ஓகே ஓகே. மிகவும் அற்புதமான ஒரு விளக்கத்தை, ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை எங்களுடைய சேனலுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சேனல் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்களுடைய ஆன்மீக பணி ரொம்பவும் சிறக்கணும். இந்த திருக்கோவிலை மேலும் பல வழிகளில் நீங்கள் முன்னேற்றணும், இன்னும் பல கோவில்களும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறத எங்களுடைய சேனல் வாயிலாக நான் பெருமையுடன் சொல்கிறேன். ஏன்னா பெரிய விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்கு நம்ம அடியேன் வரல, சுவாமி கூப்பிட்டு வரேன். சரி, நான் கோவிலை அப்படி அவுட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. தான் ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுல் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமிஹி தியோ யோக காளி தாயே பிரஜோதயாத். அம்மா தாயே, யோக காளி தாயே, சக்தி தாயே, யோக காளி தாயே, சக்தி தாயே, முருகப்பெருமான், வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், அருள்மிகு நாககாளியம்மன். இது வந்து திருமண மண்டபம், ரொம்ப அருமையான திருமண மண்டபம், ரொம்ப நேர்த்தியான இயற்கையான சுற்றுச்சூழல், தங்க மணமகள்லாம் தங்குறதுக்குள்ள இடங்கள், சாப்பாட்டு இடங்கள், இதையெல்லாம் பார்த்தா ரொம்ப கண்கவர் விஷயமாகவும் ரொம்ப ஆன்மீகத்தோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்போடு இங்கே உள்றவ என்றானாலே நம்மை அறியாமல் அந்த ஆன்மீக உணர்வுகள் ஏற்படுகிறது தாயின் திருவருளால். நன்றி. இதை பார்க்குறவங்க அந்த முத்துப்பேட்டையிலேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திருக்கோவிலுக்கு வந்து 3 கிலோமீட்டர், 4 முத்துப்பேட்டையிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஜாம்புவானோடை அப்படிங்கிற இந்த ஆன்மீக மையத்திற்கு வந்து சக்தி காளியை வழிபட்டு சக்தியை வணங்கினால் வெற்றி நிச்சயம் என்ற அளவில் வெற்றி பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.